ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஓப்பனிங் நீங்கள் போறீங்க, ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஹேக் த பாக்ஸ் ப்ரொஃபைல் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த வீடியோவில் அந்த ஹேக் த பாக்ஸ் அப்படின்னா என்ன, உள்ளே எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கும், எப்படிலாம் மிஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹேக் த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட். எதுக்காக அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக் த பாக்ஸ். இப்போ சைபர் செக்யூரிட்டியா, அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு மிஷின்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுவோம்னு நீங்கள் கேட்கலாம். பட் லாகின் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறவாங்க. நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன வந்து ப்ராக்டிக்கலாக நான் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஹேக் த பாக்ஸோடைய ஃப்ரண்ட் அண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த வீடியோக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஃபைல். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே நூப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் லெவல் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நூப் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த செட்டப்பு. அதே மாதிரி இது ஓவர் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அகாடமி, ஸ்டார்டிங் பாயிண்ட், அகாடமி, ட்ராக்ஸ், மிஷின்ஸ், சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதில் என்ன இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் ஆர் யூ பிகினர் இன் ஹேக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓகே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. லைக் இதுதான் நீங்கள் ஃபவுண்டேஷன் இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இந்த டயர் 1னா எப்படி, டயர் 2னா எப்படி, அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 0 நம்ம போகலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல போகும்போது இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா 9 டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னா மியாவ், அந்த மிஷின் பேர் பார்த்தீங்கன்னா மியாவ். அந்த மிஷினில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் உள்ள மிஷின்குள்ளே போகணும் அப்படின்னா கனெக்ட் டு HDB. இது வந்து நீங்கள் இதுக்கும் ப்ரீமியம் மிஷின் மாதிரி ஒன்று வாங்கணும். சரி ஃபைன், நம்ம வந்து அது அடுத்து போகலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ப்ரொஃபைல் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை மிஷின்ஸை கிராக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் அடிக்கடி இந்த லேப்ஸு, மிஷின்ஸு, சேலஞ்சஸ்ஸு அதெல்லாம் சொல்கிறீங்களே, ஆக்சுவலாக அப்படின்னா என்ன இருக்கும் அதில் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறேன் வாங்க. மிஷின்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் தெரியுங்களா, என்ன அப்படின்னா இப்போ நம்ம மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுடில் வச்சுருப்பாங்க. லைக் என்னென்னா அங்கங்கே அவங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து டிஃபால்ட்டாகவே அந்த மிஷினில் இஷ்யூஸ் இருக்கும். இஷ்யூஸ் அப்படின்னா அதை ஹேக் பண்ண முடியும். அது எப்படின்னா டிஃபால்ட்டாகவே அப்படி தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை வந்துட்டு இங்கே இந்த ஹேக் த பாக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணுவோம் த்ரூ இவங்க கொடுக்குற ஒரு VPN வச்சு. VPN அப்படின்னா இவங்க இன்டர்னல் நெட்வொர்க்கு, அதாவது அவங்க ஒரு நெட்வொர்க்கு ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க கொடுக்குறத வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணுவீங்க. இப்போது இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹார்ட்வேர், கிரிப்டோ, PWN, வெப், மொபைல் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான சேலஞ்சஸ் அப்படின்னா என்ன, இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஹார்ட்வேரை கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் மொபைல் கிளிக் பண்ணுறேன், இல்லை நான் வெப் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டில் ஒரு இஷ்யூ இருக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னா அதை ஹேக் பண்ணிவிட்டு உள்ள டேட்டாவை எடுக்கிற மாதிரி. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இது மூலமாக ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொரு மிஷினையாக ஒவ்வொரு இஷ்யூஸாக எடுக்கணும். சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க அந்த மிஷின் ஹேக் பண்ணணும்னு, எதை வச்சு ஹேக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு லாஸ்ட் வீக் log4j ஒரு இஷ்யூ வந்துச்சு, நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ அந்த log4j இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதையே ஒரு இஷ்யூவாக வச்சுட்டு அந்த log4j மாதிரியே ஒரு மிஷினை இங்கே வச்சுருந்துருப்பாங்க அவங்க. அந்த மிஷினை நம்ம என்ன பண்ணணும், இவங்க கொடுக்குற VPN வச்சு கனெக்ட் பண்ணி அந்த log4j எப்படி இருந்துச்சுன்னு ஒரு CVE நம்பர்ஸ்லாம் இருக்கும், அந்த CVE யூஸ் பண்ணி இந்த மிஷினை கிராக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு பேசிக் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்பொழுது நம்ம சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள்லாம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். ஐயோ என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ நேம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். சிம்பிளாக நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கிற சின்ன சின்ன மிஷின்ஸை ஆக்சஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்து போகணும் அப்படிங்கிறது கிளியராக அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், லேர்னிங் தி பேசிக்ஸ் ஆஃப் PT. ஸோ நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் பண்ண அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் போகும். பிகாஸ் ஈவன் இந்த வீடியோ பார்த்தாலுமே நிறைய வந்து உங்களுக்கு புரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ ஒரு கீவேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஜஸ்ட் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.
ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. எல்லா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பிளாட்ஃபார்ம். இப்போதும் கரண்ட்டாக இந்த ஜென்ரேஷனில் ஃப்ரெஷருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ பாயிண்டில் போகும்போது என்கிட்ட ஹேக் த பாக்ஸ் நான் ப்ரொஃபைல் வச்சிருக்கேன், அதில் நான் பெர்ஃபார்மும் பண்ணியிருந்துருக்கு, ரெகுலராக நான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எப்படி ரெகுலராக நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரெகுலராகவே நான் ஹேக் த பாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவே அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஈவன் நிறைய இன்டர்வியூஸில் அது கேட்பாங்க, மேண்டட்ரியாகவே வச்சிருப்பாங்க ஒரு சிலதில், உங்ககிட்ட இந்த ப்ரொஃபைல் இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ இதில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 rupees அந்த மாதிரி வரும். நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ விஐபி பாருங்க, விஐபி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா விஐபி சப்ஸ்கிரிப்ஷன். இது ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அரௌண்ட் ஒரு $14 பர் மந்த் இருக்குது. $14 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,300 rupees அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய ரிட்டையர்டு மிஷின்ஸ் இருக்கும். ரிட்டையர்டு மிஷின்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த லேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கெல்லாம் இருக்குது தெரியுங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ். இதை தான் ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்கும். இந்த மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ லைவாக இருக்காது, இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும், நான் வந்து ஒரு டொமைன்குள்ளே போகணும், சைபர் செக்யூரிட்டி டொமைன்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் கூட போடலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இது மூலமாக நீங்கள் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமோட நீங்கள் விளையாடலாம். அப்போது இதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயுமே இன்டர்நெட்டில் கிடைக்காது. ஸோ இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் நீங்கள் வந்து இது கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ஃபோரம்ஸும் நிறையவே இருக்குது. ஹேக் த பாக்ஸ் ஃபோரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின் செக்லாம், நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வர வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு டொமைனுக்குள்ளே நான் போகணும். பிகாஸ் ஐ எம் வெரி என்ன சொல்கிறது, ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நான் எல்லா டொமைனுக்குள்ளேயும் நான் போகணும், சைபர் செக்யூரிட்டினாவே எனக்கு என்னுடைய பேஷன் அப்படின்னா இதில் நீங்கள் போய் க்ரியேட் பண்ணுங்கள். இது ஃப்ரெஷருக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, ஈவன் ஒரு 10 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்விட்ச் ஆகணும், ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆகணும், சாக்லேயே இருந்துட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வேறு டொமைன்லேயே இருந்துட்டேன், இப்போ நான் வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வேறு எதுக்குள்ளே ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இதில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது இதில் நீங்கள் லேர்ன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரை ஹேக் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிமிலராகவும் இருக்கும், ஒவ்வொரு மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பட் இதுக்கான லேர்னிங் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபோரம்ஸில் இப்போ ஹேக் த பாக்ஸ் ஃபோரம்ஸ் இருக்கும், ஹேக் த பாக்ஸ். இப்போ நீங்கள் இங்கே போய் இந்த ஃபோரம்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த நீட் ஹெல்ப் இருக்கா, என்ன பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த பர்சன் எனக்கு இங்கே இப்படி இருக்குது, எனக்கு எவ்வளோ வருது, இந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, இதில் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். பார்த்தோன்னே கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை பற்றி எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் இந்த மிஷின்ஸ், அதாவது டேன்டின்னு ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, இப்போ இந்த மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மிஷின்ஸ்க்கு நீங்கள் முடிச்சிருந்தாவே ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கேட்பாங்க. இப்போ நீங்கள் டேன்டி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீங்கள் முடிச்சிருக்கேன்னா அதை பேஸ் பண்ணியே இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த மிஷின்ஸில் இருக்கிற டாப் ஒரு 5 மிஷின்ஸ், இப்போ ஹேக் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ், இங்கே பாருங்கள் பெஸ்ட் மிஷின் ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கும். இந்த வெப்சைட் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த மிஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நான் சொன்னல சேலஞ்சஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொத்த மிஷின்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், யூ வில் பி வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங், நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அது அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிடுவீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.